வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நான் ஜும்போக்கு போனேன். அங்கே போய் என்னென்ன வேண்டி இருந்திருக்கிறேன் பாருங்க. கத்தரிக்கண்டு 2, சுக்கினி கண்டு 1, பாவல் கண்டு முதல் எங்களை ஜும்போவில் இருந்தது அது 2, இந்த ஒரு பூக்கண்டு வேண்டி கொண்டு வந்தேன். முன் வாசலுக்கு வைக்க பூக்கண்டு தேடிக்கொண்டு தெரிஞ்சேன் நான். அப்போ பாருங்க, இந்த வடிவான ஒரு பூக்கண்டை கண்டுட்டேன். வடிவான பூக்கண்டு மணி தொங்குற மாதிரி கிடக்குது. பின்ன வேண்டியன் வந்துட்டேன். உன் வாசலுக்கு வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பூவை பற்றியலாம் வடி வேறு மணி தொங்குற 2 கலர் இருக்கு. பூக்கண்டு 9.95 ஸ்விஸ் ஃப்ராங்கில். பகல் கண்டு பாருங்கோ, நானே நெத்து போட்டு வச்சிருக்கேன். நான் இந்த பகல் இல்லை, இந்த பகலா அதால் வேண்டி கொண்டு வந்தேன் நான். பகல் கண்ட பாருங்கோ, கொடி விடாமல் முன்னால் வெட்டித்தான் இருக்கு. அப்போ இனிமேல் நாங்களும் வெட்டி விடலாம். கொடி போகுதான் வெட்டித்தான் நான் கடையில் வச்சிருக்கேன். 60 தாய்லாந்துக்காரர் கொண்டாந்து கொடுத்துருக்கலாம், என்னென்று தெரியல. அதனால் 2 பகல் கண்டு வேண்டினேன். பகல் கண்டு 2 வேண்டினேன். ஒன்று 4.95. 2 பகல் கண்டு பார்த்தீங்களோ. ஒன்றுக்கு வெட்டிட்டாங்க, எனக்கு 8 வரும். இது இந்த கத்தரிக்காயாமண்டு இருந்துச்சு, அதை மண்டு வேண்டி கொண்டு வந்தேன் நான். பாருங்க, இது மெட்ட கத்தரிக்காய். நாவல் கத்தரிலாம் போட்டு கிடந்தா காய்க்கும் பொழுது பார்ப்போம். இது இங்கட ஒரு சுச்சினி. இங்கே பாருங்க, சுச்சினி. இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ. நான் போன வருஷம் தான் இந்த கிவி கண்டு வேண்டி வச்சேன் நான். ஆனால் அவர் காய்க்கிறார் பாருங்கோ. பாருங்கோ, இனி பூக்குமா அப்படியே காயா வரமாண்டது முழங்கையில். ஆனால் இதுதான் கிவியில் இந்த பூவோ என்னது இலை முதலாவது வர்றாது. அப்புறம் கொட்டுதோ என்ன தெரியாது, தான் முதல் பூ. அப்புறம் பார்ப்போம். நான் 2 நினச்சேன். பாருங்க, சரி. எங்கடா கிவி மரம் விண்டருக்கு நான் மூடி கட்டினான். இந்த தேசி தப்பிட்டுது. அப்போ இன்னொன்று பட்டு போச்சு. அதான் முழங்கையிலேயே நட்டு. பெர்சிம்மன் மரம். ஆனால் இன்னும் காய்க்கவில்லை. எப்போ காய்க்குதுன்னு பார்ப்போம். ஒரு 3வது வருஷம் இந்த வருஷம். இதுக்கு நான் பீட்ரூட்டு நெத்து போட்டேன்னா நிறைய முளைக்கினேன் பாருங்க. இது போன வருஷத்தான் தக்காளி விதி எங்கேயோ விளைஞ்சிருந்து இப்போ தானாக முளைக்குது. தக்காளி இதுலேயும் சும்மா கண்டபடிக்கு முளைக்கும். தக்காளி சும்மா நிலத்தில் விழுந்து முளைக்குது. இது 2 வாழைக்கன்று குட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது பாருங்க, இது நான் வைகாசி மாதம் 1ஆம் தேதி போத்திலுக்குள்ளே நெத்து போட்டு விட்டேன் நான். 15 நாளால் முளைச்சிட்டு. இப்போ ஒரு மாதம் 22 நாள் வருது. இந்த தான் வெளியாளன் இந்த வளர்த்தி மெல்ல வளரட்டும். பிறகு காய்க்கிறார் இல்லையோன்னு பார்ப்போம். இப்போ இவையெல்லாம் மண்ணுக்கு நட போகிறதில்ல, வச்சு போட்டு 6ஆம் மாதம் முதற்கிழமை தான் நடவும். நிலம் குளிருக்கு. பிறகு வளர மாட்டேன்னா அப்படியே சுருங்கி போயிடும். போன வருஷம் பட்டது, அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க போகிறேன். இது எங்கிற ஊர் செம்பரத்தை. அது நான் கராத்து வச்சபடியாக தாப்பிட்டது பாருங்கோ. மேலே வச்சு நான் பல்கோனில் வச்சு நல்ல வடிவாக கட்டினது, அது பட்டு போச்சு. கராச்சி குளிர் வாங்கும் வெளியில் வச்சு கட்டினா தப்பே இல்லை. இந்த முருக்கங்கண்டுகளும் எல்லாம் பட்டு போச்சு. பூத்து காய்ச்ச முருக்க மரம் எல்லாம் பட்டு போச்சு. என்டபிளா தான் உங்களுடைய பெரிய இப்போ தான் பூக்குறார், பிஞ்சு படிக்கிறார். பெரிய மேலே கல்லுக்க வச்சிருக்கிறேன். இவர் இப்படி வந்தால் இவரை பிடிங்கிட்டா இன்னொரு கண்டா வருவேன். ஒரு மல்லிகை, இது ஒரு வாசம். இது விண்டருக்கும் நிற்கிற வழினால விண்டர் மல்லிகை. ஆனால் நல்ல வாசமாக இருக்கும். இதுமெல்லாம் பெருத்தெல்லாம் வெட்டியாச்சு. அப்புறம் இப்போ வளர்ந்து பூத்து மட்டும் வைக்கிறார் பாருங்கோ. இப்போ பாருங்கோ, வேண்டிய சாடிக்க வச்சுட்டேன். உயரமான சாடி தான் வச்சு நான். என்னென்றா அவர் வலிஞ்சு தொங்கி பூக்க வடிவாக இருக்கு. பிறத்தி ஒரு 5 வருஷத்துக்கிட்ட வெறும் கராச்சுக்க வச்சு எடுக்கிறேன். மொட்டுகள் வச்சு வேறு பூக்க போகிறேன்.